ஸோ திஸ் இஸ் 5 PM லைவ். இன்னைக்கு 50வது நாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்க கூட இருக்கேன். மறக்க முடியாத நாள். கொரோனா எப்படி மறக்க முடியாதோ அது மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு. குட் ஈவினிங் கோகுல். கோகுல் வந்து 50 டேஸும் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிற ஒரு ஆளுமை. வெல்கம், தேங்க்யூ. சாய் கீதா மேடம், விஸ்வநாதன் சார், யா பூமதி மேடம், செந்தியா பூமதி, எஸ் தாஹிரா, வெல்கம் வெல்கம் எல்லாரும் வெல்கம். தேங்க்யூ பூமதி மேடம். இட்ஸ் 50th டே. எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நாளை வந்து கொண்டாடணும். ஸோ நிச்சயமாக உங்களோட பார்ட்டிசிபேஷனும் இதில் வெரி இம்பார்ட்டன்ட். வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர். யா தேங்க்யூ. வெல்கம் அனு, வெல்கம் சுபா, சாய் கீதா, சாதனையாளர் விருது அதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஒழுங்காக போவோம். ஸோ கவின், ஹாய் சார், குட் ஈவினிங் மேம். எடுபவேல் சார், குட் ஈவினிங். விஷ்ணுபிரியா, தாஹிரா, கிங், ரேவதி பாலச்சந்திரன், எஸ் ப்ளீஸ். கவிதா சுரேஷ், வாழ்த்துக்கள் தொடரட்டும். தேங்க்யூ கவின், திங்கர் குமார், எஸ். நல்லி, ரவிச்சந்திரன், கோபால் ராம், ஹாய் சார், 50th, எஸ். ஸோ மீனு, சந்தோஷ், குட் ஈவினிங் மேடம். ஸ்ரேயா குமார், வெல்கம். ராமலிங்கம், வெல்கம், ப்ளீஸ் வெல்கம். மீனா அனில்குமார், வெல்கம். விஷ்ணுபிரியா, யா தேங்க்யூ. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் டைம். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. ஷர்மிளா, யா தேங்க்யூ ஷர்மிளா மேம். ஹோப் லிவின் இஸ் டூயிங் வெல். மூர்த்தி குமார், தேங்க்யூ. முரளிதரன் கண்டபாணி, கவின் மேடம், தேங்க்யூ மேடம். 50th லைவ், தேங்க்யூ. அமுதா கண்ணா, சாலமன் ஜெயராஜ், காயத்ரி, பழனி அம்மாள், ப்ளீஸ் வெல்கம். மணிமாறன், குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் ஃப்ரம் சிஇஓ, வெல்கம். பிரியாராஜு, வாழ்த்துக்கள் தலை. 50வது நாள் சிறப்பாக கொண்டாடுவோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பீனாமா, நமஸ்காரம். ரியாஸ், வெல்கம். பிரேமா வெங்கடேஷ், குட் ஈவினிங் சார், கங்க்ராட்ஸ் 50th லைவ். எஸ் தேங்க்யூ மேம். மூர்த்தி குமார், கமலா மாமி, சங்கர நாராயணன், எஸ் வெல்கம் சங்கர். Hi Shraddha is also here. Fantastic. Sandil Kumar, good evening sir and all. Soumya and Ghosh, welcome. Sandil Kumar, special thanks to Anu sister. Of course, she is the way she worked is fantastic. Thanks to Anu as well. All the best, Jay sir. Yes, welcome. Thank you. 50th, super uncle. Yogaraj, Malay Vanakkam, welcome sir. Welcome. Kohila Vallinayakan madam, please welcome. Krishna Papu, yes. Good evening and congratulations. As Muhammad Ali said, the counting should start from uncomfort zone of the session. Yeah, of course. எனக்கு வந்து அப்படி கவுண்டிங் வைக்கணும்னா 100ல இருந்து தான் வைக்கணும். யா தேங்க்யூ. Congratulations. And Revati Balachandran, keep inspiring. Yes ma'am. Half century, yes. Yogaraj sir, with all our ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். எல்லோரும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது, பேசினது, இன்ட்ராக்ட் பண்ணது அதெல்லாம் சேர்த்து தானே இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் we can certainly we all together can celebrate this. So it's one of the best moments in COVID-19 times அப்படின்னு சொல்லலாம், நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம். Yeah. Very happy to hear for half century 50th best official. Thank you ma'am. Good evening sir, very blessed to be in 50th episode of 5 PM live. Thanks to entire team, of course. Anandi ma'am, welcome. Prabhakaran, யுவபாரதி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாங்க. முருகானந்தம், மாணிக்க வாசகம், யா ப்ளீஸ். சுரேஷ் எம்ஆர், ப்ளீஸ் வெல்கம் சார். யா ஆனந்தி மேம், எல்லாரும் ஐ ஹோப் ஆல் ஹவ் அரைவ்ட். வி கேன் ஸ்டார்ட் ஐ திங்க். ஓகே, ஸோ டுடே ரோல் மாடல் டீச்சர். ஸோ ரோல் மாடல் டீச்சர்னால் எப்படி இருக்கணும், அதுதான் வந்து இப்போது நம்ம வந்து பேச போகிற விஷயம். ஸோ ரோல் மாடல் டீச்சர் அப்படின்றவங்கள நம்ம வந்து இப்போ நார்மல் டீச்சர்,
அடுத்தது வந்து ரோல் மாடல் டீச்சர் அப்படின்னு சொல்கிறத நாம் இங்கே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ்க்காக கிரேட் டீச்சர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ நார்மல் டீச்சர், கிரேட் டீச்சர் அப்படி வச்சுக்குவோம். ஸோ கிரேட் டீச்சர்ஸ் அதை தான் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும். டீச்சர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரு கோட், ஒரு சேயிங், ஒரு ஒரு பழமொழி, ப்ராவர்ப், ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்களேன். டீச்சர்ஸ் அப்படின்னா இந்த கோட் எனக்கு ஞாபகம் வரும், இந்த பழமொழி ஞாபகம் வரும், இந்த சேயிங் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். வெல்கம் பிரேமா அம்மா. ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். எஸ். டீச்சர்ஸ் அப்படின்னா பேஷன்ஸ். எஸ். யா, உங்களுக்கு டீச்சர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன? மாதா பிதா குரு தெய்வம். ஃபென்டாஸ்டிக். டீச்சர் இஸ் அ ப்ரொஃபஷன் ஹூ மேக்ஸ் ஆல் ப்ரொஃபஷன். தட் ஸ்ரேயகுமார். ஏற்றிவிடும் ஏனி. வெரி குட். வாத்தியார் இருக்கிறப்ப சத்தம் போட்டுக்கலாம், ஆனால் இல்லாதப்ப அமைதியாக இருக்கணும். கற்றுக்கொண்டே இருத்தல். ஆசிரியர் பணியே அறப்பணி. லேடர் ஆசிரியர். ஆசு இருயர். ஆசு. எஸ், அதுதான் அதனுடைய தமிழாக்கம். கரெக்ட். அருமை. டீச்சர்ஸ் ஆர் லேர்னிங் பை டீச்சிங். டீச்சர்ஸ் ஆர் நாட் ட்ரெயின்டு பை மாதா பிதா குரு தெய்வம். ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மேக்கர்ஸ். செகண்ட் மதர். ஏணி தோணி. எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். ஏணி தோணி அண்ணாவி. டீச்சர் இஸ் செகண்ட் மதர். டீச்சர்ஸ், leaders, second mother to a child. Role models, they are the reason for many people's victory. Super. இப்போ சிற்பி. Teachers are the backbone of our studies. Fine. Okay, teaching is a noble profession. எல்லாரும் நீங்கள் டைப் பண்ணீங்க. இப்போ நான் ஒரு கோட், எனக்கு டீச்சிங் அப்படின்னா ரொம்ப ஞாபகம் வருகிற ஒரு கோட் வந்து உங்களுக்கு இப்போ டைப் பண்ணுறேன். குறிப்பாக இங்கே ஒருத்தங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக எழுதியிருக்காங்க. லெட் மீ see if I type. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் கோட். இந்த கோட் வந்து எனக்கு டீச்சர் அப்படின்னா எனக்கு இந்த கோட் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா திஸ் இஸ் த கோட் தட் ஆக்சுவலாக என்ன வந்து ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கோட். அண்ட் ஐ எம் ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ கவுன்சிலர், ஐ எம் ரியலி ப்ரவுட் அபவுட் மை ப்ரொஃபஷன். ஸோ அதில் வந்து இந்த பர்டிகுலர் கோட் வந்து ஐ ரியலி ஸ்டே பை தட். ஸோ இப்போ வரும் உங்களுக்கு. ஸோ டீச்சிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் தட் டீச்சர்ஸ் ஆல் அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு டீச்சர் இருப்பார். ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ டீச்சர். டீச்சர்னு ஒருத்தங்களால் தான் இந்த உலகத்தில் எல்லா ப்ரொஃபஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டீச்சர் அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய பெருமையான விஷயம் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்னா, டீச்சிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் தட் டீச்சர்ஸ் ஆல் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஷனுக்கும் ஒரு டீச்சர் இருக்கார். அது டீச்சிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். டீச்சிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் தட் டீச்சர்ஸ் ஆல் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இன்னையிலேருந்து மைண்டில் ஓட வேண்டியது, நாம் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்யலை, நாம் வந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து ப்ரொஃபஷன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனாக இருக்கிற டீச்சர் அப்படின்ற ஒரு தொழிலில் வந்து இருக்கோம் அப்படின்றது டீச்சர்ஸ்க்கு மனசில் இருந்தாலே அதுவே அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும். ஸோ நான் இன்றைக்கி என்னோட இவ்வளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஒரு கிரேட் டீச்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் இங்கே சில பாயிண்ட்ஸில் பகிர்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பேரலாக டைப் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களோட பெஸ்ட் டீச்சர் யார்? அவங்களுக்கு
10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஸோ யூ கேன் ரைட் யுவர் பெஸ்ட் டீச்சர் நேம், பக்கத்துலேயே 8 out of 10, 9 out of 10, 10 out of 10, 7 out of 10, வாட் எவர். அவங்க பேர் பக்கத்தில் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க டைப் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட் டீச்சர், தி பெஸ்ட் டீச்சர், அவங்களுக்கான மார்க்கை போடுங்க. பேர் நம்பர், பேர் நம்பர் ப்ளீஸ். இல்லைனா எல்லாரும் நம்பர் போட்டுருவாங்க. பேர், அதுக்கு பக்கத்தில் நம்பர், நேம் அண்ட் தென் நம்பர். சாரி ஃபார் த திங், கொஞ்ச நேரத்தில் இது வந்துடும். யா, பிலவேந்திரன் 10 out of 10. எஸ். நாராயண் சார் 10 out of 10. ஷரீஃப், வெல்கம் ஷரீஃப். ஷரீஃப், ரொம்ப சேலஞ்சிங் டைம்ஸ். சலூன்ஸ் எதுவுமே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சலூன்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெரி வெரி டேலண்டட். ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் வில் அக்ரி டு யுவர் ஸ்டேட்மெண்ட். தே ஆர் great soul, will not have jealousy over their student success and feel proud. Yeah, yes. So Sujata ma'am 10, Ingal Pichayammal teacher 10, Sudar Kodi 10, Mr. Pichumani 9th math teacher 9, math teacher 9, infinite, of course நம்பரே அது கொடுக்க முடியாது. அமிர்தவல்லி மிஸ் 10 out of 10, ஸ்ரீனிவாசன் 10 out of 10, வெங்கட்ராமன் 10 out of 10. இதில் நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு அந்த டீச்சரை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எடுத்து காமிக்கலாம். அந்த பாருங்கள், உங்கள் பேரை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு காமிக்க முடியும். ஸோ அதில் எழுதுறது ஒரு 10 செகண்ட் ஒர்க்கு. ஆனால் அது இட் இஸ் ரெக்கார்டட் அஸ் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஜெய் சார் நவ். வணக்கம். நல்லா ரொம்ப சாதாரண ஆள். ஸோ பிரேமா என்எஸ் நேம். எஸ், அஃப்கோர்ஸ். Not able to mention one. Of course, Anu வந்து 10. Oh, Sam. Okay, there are many. Saravanan sir, Sai Geetha. Yes, Purushothaman, Hector. Okay, Varadarajan 10. Okay. இப்போ நான் ஏன் உங்களுக்கு இதை எழுத சொன்னேன் அப்படின்னா, நான் ஏன் உங்களுக்கு எழுத சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ இவரை வந்து நிச்சயமாக உங்களோட பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு தான் நீங்கள் இந்த மார்க்கை கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக? உங்களோட பெஸ்ட் டீச்சர் இவங்க அப்படின்னு தான் இந்த மார்க்கை கொடுத்துருக்கீங்க. இப்போது நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கலாம், இவங்களுக்கு இன்னமுமே இவங்க வந்து நீங்கள் 10 out of 10 கொடுத்ததுல இல்லை கரெக்ட் தான், நீங்கள் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைன். அப்படி இல்லைன்னா இல்லை இந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் பண்ணலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வந்து உங்கள் டீச்சருக்கு என்ன மார்க் கொடுக்கறதுன்றத டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம யோசிக்கலாம். ஓகே, மெனி சச். சாரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இப்போது ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமில் ஒரு மாங்க் யோகி, அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ பார்த்தாலும் திருடிக்கிட்டே இருக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டார். ஸோ மீதி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மெதுவாக வந்து இந்த மாங்க்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து அடிக்கடி திருடுறாரு, இவரை வந்து கொஞ்சம் நீங்கள் பனிஷ் பண்ணி கரெக்ட் பண்ணணும், எங்கள் பொருள்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் ஹேப்பனிங். ஐ எம் சாரி. ஓகே, ஸோ இந்த ஆன் ஹியரிங் திஸ், இது கேட்டதுமே ஒரு இந்த மாஸ்டர் மாங்க் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் காலையில், நாளை காலையில் எல்லோரும் வந்துருங்கன்றார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் இவ்வளோ தான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திருடுறாரு, மீதி பேரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்து உட்காந்ததும் இந்த மாஸ்டர் வந்து மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார்ல திருடுறார், அவரை வந்து பார்த்து முதல்ல இங்கே வா பக்கத்தில் உட்காருன்றார். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பக்கத்தில் உட்காந்துச்சு. மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து, நீங்கள் எல்லாரும் கிளம்பி போகலாம், இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்றார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பயங்கர ஷாக்கு. என்னது,
நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்போ எங்களை எதுக்கு போக சொல்கிறீங்க? அப்போது இந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் நல்ல குவாலிட்டியோடு இருக்கீங்க, குட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள்லாம் வெளியில் போய் பிழைச்சிக்குவீங்க. ஆனால் இந்த திருடிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கார்ல, இவரை நான் வெளியில் அனுப்பிச்சா ஊர் வந்து இவரை வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இந்த பழக்கத்துக்காக இவரை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். ஸோ இவர் வந்து ஹெவியாக அடி வாங்குவார், தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவார், ஜெயிலில் போய் மாட்டுவார். ஸோ அதனால் எந்த ஸ்டூடெண்ட் சரியில்லையோ அந்த ஸ்டூடெண்ட் தான் என் கூட இருக்கணும், எந்த ஸ்டூடெண்ட்லாம் சரியாக இருக்கீங்களோ நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஐ வுட் லைக் டு ப்ரெசென்ட் டு ஆல் டீச்சர்ஸ், ட்ரெயினர்ஸ், கவுன்சிலர்ஸ் and all the top level management people, family, the big people, that is grandparents, parents, எல்லாத்துக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிற முதல் ஸ்டோரி இதுதான். when there is something not well with the student, with the son, with an employee, ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு அது சரியா இல்லை அப்படின்னா அவர் தான் நம்ம கூட இருக்கணும். he is the person that we are going to take care of. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக வேணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம் 40 ஸ்டூடெண்ட், 40 ஸ்டூடெண்ட்டும் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து நீங்கள் என்ன நடத்த போகிறீங்கன்றதை நாளே படிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி வச்சுக்குவோமே, நீங்கள் என்ன இன்னைக்கு நடத்த போகிறீங்கன்றதை நாளே படிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி வச்சுக்குவோம். ஸோ நாளே படிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம என்ன நடத்த போகிறோம் அப்படின்றத நாளே அந்த ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வந்து நீங்கள் நடத்த ஆரம்பிக்கும் போது எல்லா ஆன்சரும் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு அங்கே என்ன வேலை? இந்த டீச்சருக்கு என்ன வேலை? வேலையே இல்லை. அப்போ உங்களோட வேலை எங்கே ஆரம்பிக்குது? ஒரு ஸ்டூடெண்ட் ஒழுங்காக படிக்கலைன்னும் போது தான் உங்கள் வேலையே ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட்டாக படித்தா உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை அவங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க. தட்ஸ் இட். அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அதை வந்து டீச்சிங் அப்படின்னு யாராவது இங்கே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் ராங். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் த லெசன் ஹேஸ் டு பி, த டெஃபினிஷன் ஹேஸ் டு பி லிட்டில் டிஃப்ரெண்ட். வென் திங்ஸ் ஆர் குட், வென் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி எக்ஸலண்ட், யூ டோன்ட் ஹேவ் அ ஒர்க். உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் அ ஒர்க். வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேலஞ்சிங், then your work begins. இப்போது 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக படிச்சுட்டாங்க. அந்த வருஷம் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. 40 ஸ்டூடெண்ட்டில் 36 ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட், 4 ஸ்டூடெண்ட் ஒழுங்காக படிக்கல. நீங்கள் அந்த வருஷம் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆனால் இந்த 4 ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நார்மலாக டீச்சர்ஸ்கிட்ட போனால் ஒரு லைன் வரும், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்கும் நான் தான் நடத்துகிறேன் பாருங்கள், அவங்கெல்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்க, உங்கள் பையன் தான் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், அப்போ அவன் மேலே தானே தப்பு, நீங்கள் கொஞ்சம் வீட்டில் பார்க்குறது இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு இவங்க எதுக்கு டீச்சர்? நல்லா படிக்கிற பசங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு டீச்சர் தேவையில்லை. நல்லா படிக்கலை, சரியில்லை, தடுமாறுறான், அவனுக்கு பாடம் நடத்தி அவனை மேலே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் ஒரு டீச்சர் தேவை. ஸோ the point, the 15th point, இன்னைக்கு 15 points இருக்கு. The 15th point I will challenge here, post here. It's an interesting point. Okay, so I think it will come here. Yeah, great teachers look for the challenging students. Through them they can self-learn and they can change ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் டூ. ஸோ சாதாரண டீச்சர் வந்து எல்லாரையும் பார்ப்பாங்க. சாதாரண டீச்சர் வந்து எல்லாரையும் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்ப்பாங்க, குறிப்பாக நல்லா படிக்கிறவனை பார்ப்பாங்க. கிரேட் டீச்சர் வந்து சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க. அவங்க தான் வேணும்னு. த சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். See, I am very very happy to tell you, when I go to corporate companies for training, corporate companies போகும்போது, இது இப்போ இல்லை, 22 years this has been the style. corporate companies போகும்போது I ask for
த மோஸ்ட் சேலஞ்சிங் எம்ப்ளாயீஸ். இருக்கிறதுலையே மோஸ்ட் சேலஞ்சிங். கம்பெனியை விட்டு வெளில அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 20 பேர் அவங்கள கொடுங்க. ஐ எம் கோயிங் டு பி வித் தெம் ஃபார் 6 months. லெட்ஸ் see அப்படின்னு தான் நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு லேர்னிங் இருக்குது. கிரேட் டீச்சர்ஸ் லுக் ஃபார் தி சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். த்ரூ தெம் தே கேன் செல்ஃப் லேர்ன் அண்ட் தே கேன் சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். நானும் கற்றுக்கலாம், அவங்க லைஃப்பையும் மாற்றலாம். எக்ஸலண்ட்டாக ஒரு 20 ஸ்டூடெண்ட் வராங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவங்க இன்னும் 2 ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க. ஐ டோன்ட் திங்க் இதுக்கு ஒரு பெரிய டீச்சர் வேணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இது யார் வேணால் பண்ண முடியும். டீச்சிங் அப்படின்றது வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் சம்மன்ஸ் லைஃப். யாரோட லைஃப்ன்றது தான் இப்போ கேள்வி. யாரோட லைஃபு? ஏற்கனவே எக்ஸலண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட லைஃபா? அதை அவர் பார்த்துக்குவார். நீங்கள் கோடு காமிச்சிங்கன்னா போதும், மீதியெல்லாம் அவர் பண்ணுவார். ஆனால் ஒழுங்காக படிக்காமல், ஸ்கூலுக்கு வராமல், கிளாஸுக்கு வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு உங்களை கிட்டவே நெருங்காமல், உங்களை பார்த்தா உங்கள் மேலேயும் ஏதாவது தவறான காரணங்களை சொல்லி அந்த மாதிரி இருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள நோக்கி வருகிற டீச்சர்ஸ் தான் கிரேட் டீச்சர்ஸ். ரிமைனிங் டீச்சர்ஸ் எல்லாம் ஆர்டினரி டீச்சர்ஸ். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 15. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஐ வில் டெல் யூ ஸோ தட் யூ கேன் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நான் இதை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது, பேரலாக நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எழுதிட்டே வரலாம். பேரலாக இஃப் யூ ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ஐ கேன் இன்ட்ராக்ட், அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டே வரலாம். தெர் கேன் பி இன்ட்ராக்ஷன் மெத்தட். டைம் போகிறதே தெரியாது. இதுக்குள்ளே இன்னும் ஒரு 1 hour டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனிதிங், இஃப் யூ வாண்ட் டு add some point, if you want to ask some questions, if you want to add some more values, எதனாலும் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். சில பள்ளிகளில் அம்மா அப்பா படித்திருக்கணும், நல்லா படிக்கும் பிள்ளைக்கு தான் சேர்க்கை தருகிறார்கள். ஐ டோன்ட் அக்ரி. அம்மா அப்பா படித்தா தான் நான் சொல்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஐ டோன்ட் திங்க். இன்றைக்கி வந்து ஆன்லைன்லாம் வந்துருச்சு. அம்மா நீங்கள் வீட்டுக்கு போனதும் ஒரு ஆன்லைன் இதை ஓப்பன் பண்ணுங்கள், நான் என்னோடய வீட்டில் இருந்து சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்க தான் டீச்சர். 5 மணிக்கு எனக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறமா நான் யாரையும் பார்க்க மாட்டேன்றவங்க வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் பாருங்கள். இந்த மிக மிக புனிதமான இந்த ப்ரொஃபஷனுக்கு வராதிங்க. ஓகே, ஸோ ஐ வில் கோ டு தி 14th பாயிண்ட். ஸோ 14th பாயிண்ட் இஸ் கம்மிங் நவ். கிரேட் டீச்சர்ஸ் லுக் அண்ட் ஹைலைட் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் சில்ட்ரன். ஒரு சாதாரண டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற சரியில்லாத விஷயங்களை சொல்லுவாங்க, இல்லைன்னா இவங்கள்ட்ட இருக்கிற சரியான விஷயங்களை சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய வியாதி. நான் வந்து படிக்கும்போது அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா ஐ திங்க் அவங்க வந்து ஒரு ஆர்டினரி டீச்சர். நீ ஒழுங்காக இருக்கியா நீ அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டால் ஒஸ்ட்டு டீச்சர்னு. ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு டீச்சர்? ஐ ரிப்பீட், நீ ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு டீச்சர்? ஐ டோன்ட் அக்ரி. ஐ டோன்ட் வாண்ட் த டீச்சர். அப்போ டீச்சர் என்ன சார் பண்ணணும்? கிரேட் டீச்சர்ஸ் லுக் அண்ட் ஹைலைட் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் சில்ட்ரன். அந்த கிளாஸ்லேயே ஒரு விஷயம் நடக்கும், ஏதோ ஒரு பையன் ஒரு சூப்பராக ஒன்று பண்ணுவான், அதை ஹைலைட் பண்ணி அவனை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு கிளாப் பண்ணி திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் குவாலிட்டி ஐ லைக் இன் யூ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அன்னைக்கு ஒரு புது பிலீஃப் சிஸ்டம் உள்ள என்ட்ரி ஆகுது. அதுலேருந்து அவன் வேற ஆள், அதுலேருந்து அவன் டோட்டலாக வேற ஆள். ஹீ வில் பிகம் சம்திங் நியூ. ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் டீச்சர்ஸ் வேணும். ஸோ that is point number 14, and then now we are going to point number 13. Most of the teachers make this mistakes. Let me see. நீங்கள் சொன்ன கிரேட் டீச்சர்ஸே இதில் வராங்களான்ற. நான் ஏன் வந்து உங்களோட பெஸ்ட் டீச்சர் நீங்கள் 10 out of 10 கொடுத்துருக்கீங்களே, அவங்கள்ட்ட இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பெஸ்ட் டீச்சர்ஸே இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா ஆர்டினரி டீச்சர்ஸ்லாம் என்னன்றது அது நம்ம மனசாட்சிக்கு விட்டுறேன். So we are jumping into next point, that is point number 13. So great teachers listen to parents. Great teachers listen to parents. Parents சொல்றதை கேட்பாங்க, but never take sides. அம்மா வந்து இப்படி சொல்கிறாங்களே உன்னை பற்றி அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லவே மாட்டாங்க. பையன் தான் சரி, நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. Great teachers never take sides. But ground reality, we have less number of such teachers compared to our school days. Bitter truth, but still have seen few such good. யோகராஜ் சார் இன்னைக்கு இந்த மாதிரியான லைவ் செஷன் பண்ணுறதுனுடைய நோக்கமே
அந்த மாதிரி லெஸ் சொல்கிறீங்க இல்லையா நம்பர், அதில் இன்னும் ஒரு டீச்சர் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்களான்றது தான். ஏன்னா ஒரே ஒரு டீச்சர் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு வைங்க, ஒரே ஒரு டீச்சர் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு வைங்க, ஷி வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஜெனரேஷன். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இருக்கணும். அந்த கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இல்லைன்றது பெட்டர் ட்ரூத். ஆனால் அதுக்காக வந்து 70% 80%லாம் வேணாம். 20% பெஸ்ட் டீச்சர்ஸ் கேன் ரீபில்ட் த நேஷன். அது வந்து என்னோட வியூ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிரேட் டீச்சர்ஸ் லிசன் டு பேரண்ட்ஸ் பட் தி நெவர் டேக் சைட்ஸ். நிச்சயமாக வந்து இன்னொரு சைடை எடுக்கவே மாட்டாங்க, எல்லா பக்கமும் கேட்பாங்க, ஆனால் அவங்களோட சைடு வந்து எப்போவுமே ஒன்று தான். கிரேட் டீச்சர்ஸோட சைடு வந்து எப்போவுமே ஒன்று தான். என்ன தெரியுமா? அது ஸ்டூடெண்ட்டோட பிரைட் ஃப்யூச்சர். இதுதான் சைடு. அவங்க வேறு எந்த சைடும் அவங்க கண்ணில் தெரியாது. ஸ்டூடெண்ட்டோட பிரைட் ஃப்யூச்சர் மட்டும்தான் அவங்க கண்ணில் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ at present school system, I doubt that the personal relationship between teachers and students is not there we had during our days. Of course, yes, you are right, Prema Amma. Parents also become the reason, because when teachers scold and it is conveyed by children, these parents go and quarrel. Teachers mentally also changed. நமக்கு ஏன் வம்பு அது வந்துருச்சு, அதுக்கு பேரண்ட்ஸும் காரணம். இங்கே பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து யோசிக்க வேண்டியது, ஒரு டீச்சர், அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணுறது கரெக்டான்றது வேறு கொஸ்டின். பட் ஒரு டீச்சரை வந்து குழந்தை சொல்லுதுன்னா முதல்ல குழந்தை எப்படி அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம குழந்தை எப்படி, நம்ம குழந்தை கரெக்ட் தானா, அவனும் கொஞ்சம் தப்பு பண்ணுவான், சொல்லுவான், கொஞ்சம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவான்றது நமக்கு புரியணும். ஸோ ஐ கெஸ் த ப்ரீவியஸ் பாயிண்ட் I have discussed, great teachers listen to parents but never take sides. Okay, ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கிரேட் டீச்சர்னு போட்டவங்களுக்கு 10 out of 10 மார்க் போட்டிங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கான்றத பேர்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டே வரணும். ஏன்னா பெஸ்ட் டீச்சர்ட்டே இல்லை சார், இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா ஆர்டினரி டீச்சர்ஸ்க்கெலாம் என்ன கதைன்றது நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். Now we are jumping into next point, that is point number 12. So point number 12, great teacher has a good sense of humor. அந்த கிரேட் டீச்சர் வந்து ஒரு டஃப்பாக இருப்பாங்க, ரிஜிடாக இருப்பாங்க, பயம் இருக்கும், அதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக எப்பவும் அப்படியே இருக்க மாட்டாங்க. எப்பவும் அப்படியே இருந்தால் பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் மைண்டில். ஸோ அதனால் கிரேட் டீச்சர் அப்படின்றவங்க மிலிட்ரி டீச்சர் மாதிரி இருக்கிறது அப்படின்றது வந்து கிரேட் டீச்சர் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. மிலிட்ரி டீச்சர் மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு குவாலிட்டி, அதே குவாலிட்டி இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருப்போம் தெரியுமா, நான் உள்ளே போனால் ஸோ அந்த கிளாஸ் ரூமே அப்படியே ஆடும், அப்படி வச்சுருக்கிறது அது இல்லை. தட் இஸ் நாட் தி கிரேட் டீச்சர் குவாலிட்டி, தட்ஸ் அ டீச்சர்ஸ் குவாலிட்டி. அப்படி வேணால் சொல்லிக்க வேணாம். கிரேட் டீச்சரோட குவாலிட்டி அப்படின்னா அந்த கிரேட் டீச்சருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் கன்வே பண்ண தெரியும். ரொம்ப அழகாக ஒரு ஜோக் சொல்லி, ரொம்ப அழகாக ஒரு நகைச்சுவையை வந்து இன்ஃபரன்ஸ் பண்ணி, அழகாக அவங்களால வந்து அந்த பாயிண்ட்டை, அவங்க சொல்ல விரும்புகிற பாயிண்ட்டை கொடுக்க முடியும். அதாவது ஒரு பையன் திருந்த வேண்டிய விஷயத்தை ஒரு டீச்சர் சொல்லும்போது பையன் சிரிக்கணும். ஐ ரிப்பீட் திஸ் பாயிண்ட், கேன் இஃப் டீச்சர்ஸ் ஆர் ஹியர் ஆர் டீச்சர்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன் யார் இருந்தாலுமே இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு பையன் திருத்திக்க வேண்டிய விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பையன் திருத்திக்க வேண்டிய விஷயத்தை டீச்சர் சொல்லும் பொழுது அவனுக்கு அது உள்ள வலிக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே அதை எடுக்கிறான் அப்படின்னா தட் டீச்சர், அந்த டீச்சருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் சொல்ல தெரியுது. அவங்க தான் வேணும், அவங்க தான் இங்கே வேணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து சரியில்லை அப்படின்றது இல்லை இங்கே டிஸ்கஷன். நாம் இங்கே டிஸ்கஷன் என்னென்னா, அந்த நம்மக்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ், நீங்கள் உங்களோட பெஸ்ட் டீச்சர்னு சொன்னீங்களே, அவங்கள்ட்ட இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்லாம் இருக்கா, இல்லை அவங்கள்ட்டயே சில விஷயங்கள் இன்னும் மாற வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஆர்டினரி டீச்சர்ஸ் சரியில்லைன்றது தானே இன்டைரக்ட் மீனிங். அதை போய் ஏன் பேசிட்டு. ஸோ அப்போ வி ஆர் சப்போஸ் டு கிவ் ட்ரைனிங் டு டீச்சர்ஸ் when we meet teachers. நாம் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வேறு விதங்களில் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நமக்கும் பொறுப்பு இருக்குது. டீச்சர்ஸ் வந்து வானத்திலிருந்து குதிச்சு வரல. we see them, they travel parallelly, in parallel with them. நமக்கு பேரலாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமலே கூட வந்திருக்கலாம். புக்கிஷாக சில டீச்சர்ஸ் இருப்பாங்க.
நான் பார்த்துருக்கேன், நல்ல டீச்சர், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு. ஸோ ஒரு மீட்டிங் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நான் ஒரு டீச்சரை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட் பேசினா அங்கே ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும், சின்ன அதிர்வு வரும். நெக்ஸ்ட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் உங்கள் ஸ்கூல் சம்மந்தமாக நடந்ததுன்னா ஒரு சின்ன பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதை வந்து நீங்கள் பேசுங்க, இப்படியெல்லாம் நான் டீச்சர் இருக்கணும் இந்த ஸ்கூலில் நான் எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இருக்கீங்க, பட் ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் இல்லைன்றதை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அப்ரோச்சுக்கு போங்க. தெர் வில் பி எ டீச்சர். ஒரு டீச்சரை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு டீச்சருக்கு அது உள்ள ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணுறோமே நினச்சாங்கன்னா தட்ஸ் அ பெஸ்ட் திங் வி கேன் டூ ஃபார் அ டீச்சிங் சொசைட்டி. ஓகே, நவ் பாயிண்ட் நம்பர் 11, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னோட லைவ் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு படம் ஒன்றை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 minutes அப்படின்ற படத்துக்கு நான் வந்து இங்கே ஒரு 1 hour பேசியிருக்கேன். அந்த படத்தில் சொன்ன பாயிண்ட் இங்கே முக்கியமான பாயிண்ட். அந்த படத்தை நான் பார்த்ததுக்கே அந்த பாயிண்ட் தான் காரணம். ஸோ யா ப்ளீஸ் ஐ எம் இன்ட்ரோஸ்பெக்டிங் மை செல்ஃப் அஸ் அ டீச்சர். ரேவதி மேடம், தட் இஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பனிங் ஃபார் 5 PM லைவ். இங்கே யாரோ இருக்கிற டீச்சர் ஒருத்தங்க ஐயோ நாம சரியா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஐ திங்க் வி ஆர் இன் ரைட் ட்ராக். அவ்வளோதான். வேற மற்றபடி உலகத்தையே மாற்றணும், இந்தியாவையே மாற்றணும், நான் வந்து யூஎஸை போய் மாற்ற போகிறேன், இதெல்லாம் வேலை கிடையாது. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல ஒருத்தங்க மாறுறாங்களா, இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லி இன்னும் 2 டீச்சர் மாறுறாங்களா, தட்ஸ் இட் டன். 5 PM ஃபேமிலிக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட். இது ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிரேட் டீச்சர் நோஸ் வாட் டு ஃபோக்கஸ் அண்ட் வாட் டு இக்னோர். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவங்ககிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஐ ரிப்பீட், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவங்ககிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவங்ககிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு நார்மல் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டதை வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவன் நல்லது செய்ய வைக்கணும்னு நினச்சி ஹைலைட் பண்ணுவான். அவங்க இன்டென்ஷன் கரெக்ட் தான், பட் த வே ராங். ஆனால் ஒரு கிரேட் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவன்கிட்ட இருக்க கெட்டது இருக்குல்ல அதை ஒதுக்கிட்டு அந்த நல்லது இருக்குல்ல அதை மட்டுமே ஹைலைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்லோவாக அந்த கெட்டது வந்து அவன்கிட்ட இருந்து வெளில போகும். அது அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்க்கும்போதே உணர்வாங்க இவன்கிட்ட இருந்து இதெல்லாம் மாறிட்டே இருக்குது அப்படின்னு. அண்ட் வெரி எவிடெண்ட்டாக சொல்லுவாங்க, சும்மாலாம் வந்து கதை அடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீங்கள் இது பண்ணல எக்ஸலண்ட் அப்படின்வாங்க. அதுலேருந்து அந்த பையன் வேறையாக மாறுவான். இந்த 4 minutes கதையில் அப்படி தான். அவள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிலில் இருப்பாள், ஆனால் அவங்ககிட்ட பியானோ வாசிக்கிற ஸ்கில் இருக்கும். ஸோ இந்த டீச்சர், அவளுக்கு பியானோ சொல்லிக் கொடுக்க வர்ற டீச்சர், அவள் ஜெயிலில் வந்து அவள் மேலே அவ்வளோ தவறு இருக்குது. இப்போ அதாவது ஜெயில் மேட்ஸை வந்து அடிச்சிருவா, எல்லாம் வயலன்ஸ் வந்து டு த மேக்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் திரும்ப திரும்ப ஒன்று தான் சொல்லுவாங்க, ஷீ இஸ் ஸ்கில்டு இன் பிளேயிங் பியானோ. அதை தான் திரும்ப 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 பேசுவாங்க. இன்னொன்று பேசவே மாட்டாங்க, இன்னொரு சைடை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதை பேசி 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 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கடைசியில் அந்த 4 minutesல அவள் அந்த ஜெயில் கைதி வந்து ஃபைனல் காம்படிஷனில் ஜெயிக்கும் போது மொத்த ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டும். திஸ் இஸ் த கிரேட் டீச்சர். இவங்க தான் டீச்சர், இவங்க தான் டீச்சர். ஸோ அதனால் we can. And point number 10 we are jumping in now. ஸோ ஒரு கிரேட் டீச்சர் வந்து என்ன மாதிரியான லேர்னிங்கை வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் நான் இங்கே கொடுக்குறேன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 10. பார்த்தீங்கன்னா கிரேட் டீச்சர் மேக்ஸ் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்டு லேர்னிங். இப்போது ஒரு 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 தியரிட்டிக்கலாக வந்து மனப்பாடம் பண்ண வச்சு பாஸ் பண்ண வைக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க. 2 தடவை எழுத சொல்லுவாங்க, 3 தடவை போர்டு கூப்பிடுவாங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னும் போது அந்த பையன் அவன் அறியாமலே அது வந்து ஐயோ இது அதுன்னு ரெடி ஆகிடுவான். ஆனால் ஒரு கிரேட் டீச்சர் அப்படின்றவங்க யாருன்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு லைவ் ப்ராஜெக்டை கொடுத்து அதிலிருந்து லேர்னிங் எடுப்பாங்க, அதிலிருந்து லேர்னிங் எடுத்து கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எனது பள்ளி ஆசிரியர்கள் சிலர் இதை கவனிக்கிறார்கள், பெருமையாக உணர்கிறேன். அவர்களுக்கு எவ்வளவு அரிய கற்றல் இன்றைக்கு கிடைக்கிறது. நன்றி ஜி. குமார் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்க்கறதுல. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீச்சர்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட டீச்சிங்க்கு அவங்களே 10க்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு போட்டு இங்கே சொல்லக்கூட வேண்டாம், பர்சனலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இதெல்லாம் நாங்கள் இன்னும் சரி பண்ணிக்கணும்னு அனுப்பிச்சாங்கன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் ஃபார் தெம் அண்ட் ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக குறிப்பாக இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் டீச்சருக்கு இல்லை, த்ரூ டீச்சர் வி ஆர் கோயிங் டு இன்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரேட் டீச்சர் வந்து மேக்ஸ் லைவ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நான் ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோகிலாவல்லி நாயகம் சொல்கிற பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு கிளாஸில் வந்து ஆசிரியர் ஒருத்தர் அவர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கார்.
அவர் நடத்துறது வந்து ஃபிசிக்ஸு, ஏரோப்ளேன் பற்றி நடத்துகிறார். நடத்தி முடிச்சுட்டு அவர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாரு, எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்றார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுதுன்றாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கை எனக்கு புரியல அப்படின்றான். என்ன புரியல அப்படின்றார். அந்த பையன் எந்திரிச்சு சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னு. இந்த டீச்சர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட வாங்க அப்படின்னு நேராக பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறார். பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பீச்சில் அந்த ஒரு பறவை ஒன்று பறக்குது. அந்த பறவையை பார்த்து அந்த புரியலன்னு சொன்னான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்றாரு. எல்லாரையுமே கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த பையன்கிட்ட சொல்கிறார், இந்த பார் அந்த பறவை பறக்குது இல்லையா, அதுதான் ரெக்கை, ஸோ விங்ஸ் அப்படின்னு. இப்போ பேரலாக கையில் அந்த ஏரோப்ளேனோட ஃபோட்டோ வச்சு அதுதான் ரெக்கை, இங்கே பார்த்தியா விங்ஸ் இருக்குது, அந்த முன்னாடி அலகு இருக்கு இல்லையா பீக், அதுதான் வந்து இங்கே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை வந்து அந்த பையன் பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து எல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கேட்குறாரு, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த பையன் வந்து எனக்கு புரிஞ்சது அப்படின்றான். இந்த பையன் யார் தெரியுமா? அப்துல் கலாம். அப்துல் கலாம் பின்னாடி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஃபென்டாஸ்டிக் காயத்ரி மேடம், என்ன எழுதுறாருன்னா, அந்த கிளாஸ் அந்த வெளியில் கொண்டு போய் எனக்கு அந்த உலகத்தை காமிச்சார் இல்லையா எங்கள் வாத்தியார், லைவ் ப்ராஜெக்ட் அது. வெளியில் கொண்டு போய், அதாவது ஏரோப்ளேன் அப்படின்னா அதை வந்து பறவையோட ஒப்பிட்டு லைவாக காமிச்சார் இல்லையா, அங்கே தான் எனக்கு ஃபிசிக்ஸ் பற்றி இந்த ஃப்ளைட்டை பறக்கிறது இதை பற்றிய ஆர்வமே வர ஆரம்பிச்சது. அங்கேருந்து தான் ஒரு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் உருவானார். அவர் தான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பிரசிடெண்ட்டாக கிடைச்சார். ஸோ அதனால் லைவ் ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, பண்ணால் தான் டீச்சர்ஸ். சும்மா உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கிறதுல வந்து என்ன கேட்டால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் வந்து கிளாஸ் ரூம்ஸ்ன்னு சொல்லுவேன். ஐ ரிப்பீட் அகெயின், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிளாஸ் ரூம்குள்ளே எப்போ அவனை உட்கார வைக்கிறோமோ அப்போவே அவனுடைய இயல்பெல்லாம் போயிடுது. ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் ஒரு டீச்சர் என்கிட்ட எந்திரிச்சு அழகாக கேட்டாங்க, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு கொண்டு வரும்போது என் பையன் துருன்னு குதிச்சு ஆஹா ஓஹோன்னு சந்தோஷமாக எதை பார்த்தாலும் க்யூரியஸாக இது என்ன இது ஏன் இப்படி இருக்குது, இலை ஏன் கீழே தொங்குது, இலை ஏன் மேலே விட மாட்டேங்க, என்னென்னமோலாம் கேட்டான். 12th வரும்போது அவனை பார்க்குறேன், பேசாமல் இருக்கான், அமைதியாக இருக்கான், அப்படியே இருக்கான், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். என்னடா கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இருந்தது அப்படின்றான். உங்கள் ஸ்கூலில் தான் 12 வருஷமாக இருக்கான், 17 அவனோட ஃபஸ்ட்டு 5 வயசில் கொண்டு வச்சு இப்போ அவனை நான் பார்க்குறேன். ஆனால் அவன்கிட்ட ஆரம்பத்தில் இருந்த க்யூரியாசிட்டி அதெல்லாம் அடுத்த லெவலுக்கே போல. என்ன பண்ணீங்க 12 வருஷம் அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் அவர் 12 வருஷம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. எனக்கு அது ஒரு பாயிண்ட்டாக வந்து நாம் இதை கொஞ்சம் மனசில் வந்து வச்சுக்கணும். ஸோ 10th பாயிண்ட்டு நான் சொல்லிட்டேன். இப்போது 9th பாயிண்ட் போகிறோம். திஸ் 9th பாயிண்ட் இஸ் அகெயின், ஒரு நார்மல் டீச்சர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கிரேட் டீச்சர்ஸ் வந்து தே வில் டூ இட். ஸோ இதை பாருங்க. ஸோ ஃபைன், a great teacher sets benchmark. ஒரு நார்மல் டீச்சர் வந்து அப்படி இருந்த உன்னை விட பாரு அவன் நல்லா எழுதுறான், உன்னை விட பாரு அந்த கம்பேர் இங்கே எழுதியிருந்தீங்க, ஐ திங்க் மீனு சந்தோஷம் எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உன்னை விட பாரு அந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுறான், அவன் பண்ணுறான், இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் டீச்சர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கிரேட் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷீ செட்ஸ் அ பெஞ்ச்மார்க். என்ன, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு மார்க்ஸில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, பட் ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் 80 above எடுக்கிறதுக்காக நான் வெயிட்டிங், இல்லை 60 above எடுக்கிறதுக்காக நான் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொத்த கிளாஸையும் ஒரு மூமெண்ட்டாக மாற்றுவாங்க. மொத்த கிளாஸ்மேட் டீச்சர் எல்லாரும் 60க்கு மேலே அப்படின்னு குதிப்பாங்க. அதில் 90 இருக்கும், 95 அதெல்லாம் தனி, எல்லாம் 60க்கு மேலே. அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுறவங்க தான் வந்து தி கிரேட் டீச்சர்ஸ். வேற ஆர்டினரி டீச்சர் வந்து நீ நல்லா படித்த, நீ நல்லா வந்த, அவன் நல்லா படிக்கல, அவன் நல்லா வரல, பாரு உன் கூடவே தானே அவன் படித்தான், அவன் டெய்லி ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணான், அதனால் வந்துட்டான், நீ ஒழுங்காக பண்ணல அதனால் வரல. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு டீச்சர்? நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட என்ன கேட்குறோம்? இந்த பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு? அதை தீர்க்கறதுக்கு தான் நீ பேசணும்ல. தட் இஸ் சேம் அப்ளிகபிள் டு டீச்சர்ஸ்.
இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ எதுக்கு? அதை தீர்க்கிறதுக்கு தான் நீங்கள். அடுத்தது, திஸ் இஸ் த சேம் அப்ளிகபிள் டு பேரண்ட்ஸ். என் பையன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள். ஸோ இது மனசில் இருக்கட்டும். ஏன்னா ஈஸியாக இந்த வாரமே என்ன பண்ணுவீங்க, போய் டீச்சர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அங்கே கொண்டு போய் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டு ஓடியாந்துருவீங்க. ஓகே ஃபைன். ஸோ நவ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் லைவ் ப்ராஜெக்ட் பாயிண்ட்டும் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். த பாயிண்ட் நம்பர் 8. A great teacher uses innovative strategies. ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு இன்னோவேட்டிவாக யோசிப்பாங்க. அது மாதிரி யோசித்து பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் பொதுவாக என்னோட அனுபவத்தை வந்து இங்கே இந்த 15 பாயிண்ட்டுக்குமே என்னுடைய அனுபவங்களை சொல்லலாம். பட் நான் ஒரு 1-2 மட்டும் என்னோடது சொல்கிறேன். ஏன்னா நிறைய அனுபவங்கள் குட்டி கிடக்கு. என்னோடது சொல்கிறேன். ஐ வாஸ் இன் குஜராத். குஜராத்தில் வந்து ரூரல், அப்போ இருந்த குஜராத் கவர்மெண்ட் வந்து ஃபென்டாஸ்டிக். ஸோ குஜராத் கவர்மெண்ட் வந்து என்னை வந்து அவங்க குஜராத்தோட ரூரல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ட்ரைப்ஸ், அவங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பாடம் எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அது எப்படி நடந்ததுன்னா, அது அந்த அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வந்து ஏற்கனவே என்னுடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தார், இண்டிவிஜுவலாக பர்சனலாக அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவருக்கு என்ன தெரியுன்றதுனால அவர் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி, கவர்மெண்ட் என்ன அஃபிஷியலாக கூப்பிட்டு நான் அங்கே போய் இறங்குறேன். அங்கே போய் நான் இறங்குறேன். ஒரு கிளாஸ் ரூம். அது நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ட்ரைப் அவங்களோட பள்ளி. ஸோ நிச்சயமாக ஒரு ஒஸ்ட்டு ஸ்டேட்டஸில் இருக்குது. பட் ஸ்டில் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அந்த டீச்சர் இருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சிஇஓ, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான முக்கியமான ஆட்கள் போகும்போதே டீச்சர் வந்து நான் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ உடனே டீச்சர் என்கிட்ட ஓடி வராங்க. என்கிட்ட ஓடி வந்து, சார் எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க சார், ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவும் எழுத படிக்க தெரியாது சார், நல்லா பேசுவாங்க சார், எழுத படிக்கலாம் தெரியாது சார் அப்படின்னாங்க. அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூலையில் போய் நின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சது, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டோம், அப்பாடா மீதி என்னமோ அப்படின்றது மாதிரி அவங்க போய் ரிலாக்ஸ்டாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நவ் ஐ எம் டீலிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டீல் பண்ணும்போது நான் அவங்க ட்ரைபோட மொழி எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ என் கூட வந்தவரை நான் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறதையெல்லாம் அவரை சொல்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ரெண்டும் நடக்குது. நான் இங்கே தமிழில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அப்போ கொஞ்சம் இன்னும் ரொம்ப பல்ஜியாக இருப்பேன். ஸோ வந்து நான் நிறைய சாப்பிடுவேன், நிறைய வெயிட் போட்டேன், நிறைய கார் வச்சுருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு குஜராத்தி எழுத தெரியாது. பேசத்தான் தெரியும், எழுத தெரியாது. என் பேரையே எனக்கு குஜராத்தியில் எழுத தெரியாது. மற்றபடி எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். நான் வந்து வெல் செட்டில்டு, கார் வச்சுருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், இதெல்லாம் சொல்கிறேன். குழந்தைங்க சிரின்னு சிரிக்குதுங்க. அப்போ இந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, சார் அவங்களுக்கும் தெரியாது சார், நீங்கள் அதை வந்து சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எழுத படிக்க தெரியாது, உங்களில் யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். இந்த ஃபோட்டோ கூட அந்த குழந்தையோட ஃபோட்டோவே இருக்குது. அப்போ ஒரு குழந்தை எந்திரிச்சு முன்னாடி வந்துச்சு. சார் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எஸ் அப்படின்னு. அந்த குழந்தையோட பேர் ஆஷா. அந்த ஆஷான்ற பெண்ணு தான் எனக்கு என் கையை பிடிச்சி குஜராத்தியில் ஜெயின்னு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஆஷான்ற பொண்ணை ஃபோட்டோ எடுத்தேன், அதை எஃபியில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ ஆஷா இஸ் மை டீச்சர். இப்போ இது எழுதி முடித்ததும் இன்னும் 2 குழந்தைங்க வந்துச்சு. சார் உங்களுக்கு இப்போ காலையில் சாப்பிட்றது அங்கே அந்த தோக்லா சொல்லுவாங்க, அது தெரியுமா சார், எப்படி எழுதணும்னு? தெரியாது. உடனே வந்து என் கையை பிடிச்சி இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அந்த டீச்சர் வந்து யாருக்கும் எழுத தெரியாதுன்ட்டாங்க. 15லேருந்து 16 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுந்து வந்து எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த டீச்சர் வந்து பேசாமல் உட்காந்துருக்காங்க. ஆஷானா ஐ திங்க் ட்ரீம் நினைக்கிறேன். ஸோ இந்த டீச்சர் வந்து பேசாமல் உட்காந்துருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு பேயறிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எழுத தெரியாதுன்னு சொன்னவங்க
இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டில் எழுதி தராங்க. போர்டு ஃபுல்லாக ஒரே எழுத்தாக இருக்குது. நான் வந்து எனக்கு சிலது நான் வந்து இது சொல்கிறேன், அதாவது என்ன ஃப்ளைட்டு அப்படின்னா எனக்கு எழுத தெரியாது அப்படின்னா உடனே அதுங்க ஃப்ளைட்டுக்கு வந்து குஜராத்தியில் என்ன ட்ரைபில் என்னன்னு கேட்டு அதுங்களுக்குள்ளே பேசி எழுதி என் கையை பிடிச்சி கீழவே எழுத வைக்குதுங்க. அப்போது நான் அந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த டீச்சர் வேகமாக சாரி சார் அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு லைன் சொன்னேன், அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். There are no bad students, only bad teachers. I repeat again, there are no bad students, only bad teachers. There are no bad students, only bad teachers. இப்படி சொன்னதும் டீச்சர்ஸ்லாம் ஐயோ என்ன எங்களை பேடுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. பேட் டீச்சர்ஸ்னு நான் என்ன மீன் பண்ணுறேங்கன்னா, அவங்க பேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்கள சரி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் தான் பேட் டீச்சர். ஸோ அவங்க பேட் ஸ்டூடெண்ட் நான் சொல்லவே மாட்டேன். அந்த வயசுக்கு அவங்க பேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு போகிறாங்க. இந்த வயசுக்கு நம்ம இன்னும் குட் டீச்சராக மாறலையே, கிரேட் டீச்சராக மாறலையே, ரோல் மாடல் டீச்சராக மாறலையே, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்கள வந்து பேடுன்னு சொல்கிறது? தெர் ஆர் நோ பேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி பேட் டீச்சர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இது மாதிரி 15 பாயிண்ட்டுக்குமே என்னால் வந்து என்னுடைய லைஃப்பில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். பட் அது வந்து நான் என்னை பற்றி பேசுகிறதா ஆகிடும். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி ஆன் தட், பட் ஐ கேன் ஆட் வேல்யூஸ். யா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நான் பேச 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 நீங்கள் வந்து யூ கேன் திங்க் அபவுட் உங்களோட பெஸ்ட்டு டீச்சர் சொன்னீங்கல்ல, 10 out of 10 சொன்னீங்கல்ல, அவங்க வந்து சார் அவங்கள்ட்ட இது எல்லாம் இருக்குது சார் அப்படின்னா திரும்பவும் 10 out of 10 கொடுங்க. இல்லை சார் ஐ திங்க் முதல்ல நான் 10 கொடுத்தேன், நவ் ஐ திங்க் ஆஃப்டர் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன்னும் கூட அவங்க ஒரு 2 இதில் இம்ப்ரூவ் ஆகணும் சார் அப்படின்னா 8 கொடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு கிரேட் டீச்சரே இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா மற்ற டீச்சரை பற்றி நம்ம பேசணுமா என்ன? அது இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல கிரேட் டீச்சர்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நார்மல் டீச்சர்ஸ் இருந்தால் ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் நீங்கள் 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, இந்த டீச்சிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் தட் டீச்சர்ஸ் ஆல் அதர் ப்ரொஃபஷன். அந்த மைண்டுக்கு வந்துருங்க. தேர் ஆர் நோ பேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி பேட் டீச்சர்ஸ். அதுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிலை செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நமஸ்காரம் அப்படின்னு நான் சொல்லலாம், இல்லை வணக்கம் சொல்லலாம், இல்லை வெல்கம் என்ன வேணால் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வேற ஒரு தொழிலை போய் பாருங்கள். டீச்சிங்கிற புனிதமான தொழிலை தொடவே தொடாதீங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான தொழில். ஒருத்தருடைய வாழ்க்கையை கிரேட் டீச்சர்ஸ் வந்து, அதாவது சாதாரண டீச்சர் வந்து ஒரு 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 தலைமுறையை அஃபெக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் வருது. ஒரு தலைமுறையை அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னா கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஒரு 3-4 தலைமுறையை அஃபெக்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால் டேக் கேர். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 7. 6 more points to go. A great teacher creates growth mindset. நான் வளரணும் அப்படின்றத உருவாக்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நான் வளரணுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் நடக்கணும். நான் வளரணும் சார், நான் வளரணுமா? வளரணுன்றது ஃபிசிக்கல் இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நான் வளரணும். அந்த க்ரோத் மைண்ட் செட் வரணும். அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்ததுன்னா, இந்த க்ரோத் மைண்ட் செட் வந்தது அப்படின்னா ஐ திங்க் அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்தது அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஆர் அ கிரேட் டீச்சர். அந்த க்ரோத் மைண்ட் செட் இல்லைன்னு வைங்களேன், அவன்கிட்ட வந்து ஏமா நான்லாம் ஜெயிப்பனாமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாலே ஐ திங்க் யூ ஆர் ஃபெயிலிங், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்துடணும் அவன்கிட்ட. ஸோ அதை பார்த்துக்கணும் நீங்கள். Then next point I'm coming in. இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து உங்களில் எத்தனை பேர் முதல்ல உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து நான் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக உள்ளே போகிறேன், பார்ப்போம் எத்தனை பேர் இதை உணர்றீங்க அப்படின்னு. கிரேட் டீச்சர்ஸ் சென்ஸ் த ஸ்ட்ரகிள். அதாவது ஒரு ஸ்ட்ரகிள் குழந்தைகிட்ட இருக்கிறத கிரேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தாலே உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட மிஸ் டீச்சர் ஐ ஃபைண்ட் சம்திங் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து அதை சென்ஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து டக்குன்னு சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கவே மாட்டாங்க.
அதாவது கிரேட் டீச்சர். நார்மல் டீச்சர் வந்து முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் இங்கே தானே இருக்கிறேன், உன் கூட இல்லையே, அது இதுன்னெலாம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கிரேட் டீச்சர்ன்றவங்க தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் ஹிம், தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் ஹர், என்னமோ ஒன்று அங்கே வித்தியாசம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணுன்ற அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. தே இன்ஸ்டன்ட்லி தே டேக் இட். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நவ் வி ஆர் ஜம்பிங் இன் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். இது நான் ஏற்கனவே வந்து லைவ் ப்ராஜெக்ட்டுக்கு சொன்னேன், அதே மாதிரி இது தெரியலாம், ஆனால் இது வேறு. இந்த பாயிண்ட் வந்து வேறு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் நம்பர் 5, a great teacher takes people outside classroom. ஸோ நான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், ஏற்கனவே சொல்லிட்டீங்களே லைவ் ப்ராஜெக்ட்ன்றது அதுவா அப்படின்னா, நோ. அவுட் சைட் கிளாஸ் ரூம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து இந்த பயாலஜியில் வந்து இந்த எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து எப்படி வாழ்கிறது அப்படின்றத வந்து நடத்துகிற கிளாஸ். அது ஒன்று எப்படி சார்ந்து வாழுது அப்படின்றத நடத்துறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 11th 12th வரும். சாருண்ணிகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்லாம். என்னோட பயாலஜி டீச்சர் அதை எப்படி பண்ணாங்கன்னா, என்னோட பயாலஜி டீச்சர் என்னை கூட்டிகிட்டு போய், அதாவது என்னென்னா எல்லா மொத்த டீமையும், ஒரு குளம் இருந்தது பக்கத்தில், வந்து ஒரு பாண்ட் இருந்தது. இந்த குளத்தில் போய் உட்காந்து, இந்த நீரை சார்ந்து தான் இந்த வேர் இருக்குது, இந்த வேரை சார்ந்து தான் இந்த செடி இருக்குது, இந்த செடியை சார்ந்து தான் இந்த அங்கே ஒரு பூச்சி வருது அது இருக்குது, இந்த பூச்சியை சார்ந்து தான் அப்படின்னு XYZ அப்படியே கண்ணு கொண்டு வந்துட்டாங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது படிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த என்ன படிக்கணுமோ அதை அப்படியே லைவாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் போய் படிக்கணும்? படிக்கிறது ஏன் படிக்கிறோம்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் டைப்பில் கொண்டு வரோம். அதனால் என்ன பாசிபிளான விஷயங்களோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டீச்சரோட ப்ரைமரி ரோல், அதாவது கிரேட் டீச்சர். ஸோ அது பார்த்துக்கணும். இங்கே நிறைய டீச்சர்ஸ்க்கு ஸ்கூலை பற்றி இன்னும் சரியில்லாத விஷயங்கள்லாம், அதை பேசினா 2 நாள் பேசலாம், அவ்வளோ இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஹோப். இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல யாரோ ஒருத்தங்க மாறினீங்கன்னா, இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுல சொல்கிறதுல யாரோ ஒருத்தங்க மாறினா 3 ஜெனரேஷன் பாதிக்கும். 3 ஜெனரேஷனை பாசிட்டிவாக நம்மளால் பாதிக்க முடியும். ஸோ தட் இஸ் தி ஏரியா. அரசியல்வாதிங்க சரியில்லை, அதனால் அடுத்த தடவை ஓட்டு போடாமல் இருக்குமா என்ன? வி கான்ஸ்டன்ட்லி சூஸ் தெம். ஸோ இன் த சேம் வே. ஸோ அதனால் அடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வி ஆர் கோயிங் இன் டு, தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 4. ஓகே. ஸோ இந்த கிரேட் டீச்சர்ஸ் ஆர் co-learners. ஒரு கிரேட் டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கற்றுக்கிட்டியா, புரியுதா இப்போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, நான் பண்ணுவேன். நான் ஒரு பாடம் நடத்தும் போது இது எப்படி வரும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்பேன். மீன்ஸ் ஐ சூஸ் மை செல்ஃப் டு பி வித் தெம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியலன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியலேன்னு கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருப்பேன். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ், அதை வந்து நான் எலிமினேட் பண்ணுவேன், அதை டெலிட் பண்ணுவேன். இது இல்லை நான் எப்படி பண்ணேன் அதான் எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஒரு பையன் எந்திரிப்பான், சார் இப்படி பண்ணால் வந்துடும் சார் அப்படின்வான். அவன் கொஞ்சம் ஜெயிக்கட்டுமே, அவன் கூட சேர்ந்து நான் கற்றுக்கிறேன். எனக்கு தெரியும் அப்படின்றது வேற, அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது வேற. நிறைய டீச்சர்ஸோட ஆட்டிடியூட் எனக்கு தெரியும் நீ கேளு. நான் as a trainer, as a counselor, as a coach, as a consultant, as a founder of a self-realization academy, என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு காட்டுறதுக்கு நான் வந்து ஒரு செஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட ஒரு மடத்தனமான ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாது. எனக்கு தெரியறது இருக்கட்டும், அவன் தான் இன்னைக்கு சால்வ் பண்ணான், அவங்களால தான் இந்த செஷன் நடந்துச்சு, அவங்க தான் இதை சரி பண்ணாங்க, இந்த ப்ராப்ளத்தை அவங்க தான் ஒன்றா சேர்ந்து, அதை தான் நான் வந்து ரொம்ப வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்போது நானும் கூட
கூட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஒரு நானும் அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல், அது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ். டீச்சருக்கே தெரில, நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு வீட்டில் போய் அவங்க சந்தோஷப்படுற அந்த சில மூமெண்ட்ஸ் அதை கொடுங்க. ஸோ கிரேட் டீச்சர்ஸ் ஆர் co-learners. Now we are coming into third point. Very very important point. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இதை கேட்குறாங்கன்னே முதல்ல தெரில. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறீங்களா? நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் முதல்ல ஃபீட்பேக் கேட்குறீங்களா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஓப்பனாக கேட்குறீங்களா? நீங்கள் கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க? நல்லா இருந்துச்சா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? பயந்துக்கிட்டே நல்லா இருந்துச்சுன்னு. நான் சொல்கிறது, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஓப்பனாக கேட்குற ஒரு 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 மனநிலை உங்கள்கிட்ட இருந்ததா, இருக்கா, இன்னைக்கு வர இருக்கா? ஸோ நீங்கள் இந்த ஃபீட்பேக் கேட்கணுன்னா அந்த ஃபீட்பேக் எப்படி வருதுன்றதை நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஃபீட்பேக் எப்படி உருவாகுது, எப்படி வருது அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீட்பேக் வர்றதை வச்சே நீங்கள் உங்களை வந்து நீங்கள் குட் டீச்சரா, கிரேட் டீச்சரா, ஒஸ்ட் டீச்சரா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ நவ் யூ கேன் see the point is coming. பார்த்தா புரியும். யா, ஃபீட்பேக்கை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வர்ற ஃபீட்பேக் ஒரு கிளாஸ் முடிஞ்சு வருது, ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறீங்க, சாரி ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே அப்படின்னா ஒஸ்ட் கிளாஸ்ன்னு வேணாம். ஓகே ஓகே இட் இஸ் ஓகே அப்படின்னா ஒஸ்ட் எவர் கிளாஸ், அதுதான் ஒஸ்ட் எவர் கிளாஸ். ஃபைன் அப்படின்னா ஓகே நீங்கள் ஒரு ஆவரேஜ் டீச்சர்னு வேணும். ஃபேண்டாஸ்டிக் கிளாஸ் அப்படின்னா யூ ஆர் அ குட் டீச்சர் ஆர் டுவர்ட்ஸ் அ கிரேட் டீச்சர். இப்படி இந்த ஜேர்னியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஃபீட்பேக் இப்படி வருதுன்னு வை, இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வருதுன்னு வைங்க. ஐ met in my classroom today, I met one of my best friends, mentor, co-traveler for my life அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் யூ ஆர் அ கிரேட் டீச்சர். இப்படி வாங்கியிருக்கீங்களா நீங்கள் ஃபீட்பேக்? என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீங்கள் தான் மேடம், என்னோட பெஸ்ட்டு மென்டார் நீங்கள் தான், என்னோட பெஸ்ட்டு co-traveler for my life. என் கூட வாழ்க்கை பூரா நீங்கள் பயணிக்கணும். நான் ஜெயிக்க உங்கள்கிட்ட வந்து அப்பப்போ அடுத்து என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருந்தா யூ ஆர் அ கிரேட் டீச்சர், யூ ஆர் அ ரோல் மாடல் டீச்சர். இந்த மாதிரி வராமல் இதுலேயே வரும், நீங்கள் குழப்பிக்கூடாது. இதுலேயே வரும். எப்படி வரும்? டீச்சர் நீங்கள் சூப்பர் டீச்சர், ஃபேண்டாஸ்டிக்காக நடத்துகிறீங்க டீச்சர், அதெல்லாம் இல்லை ஃபீட்பேக். நான் சொல்கிற ஃபீட்பேக் வேறு, குழப்பிக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர், நீங்கள் வந்து யூ ஆர் தி பர்சன் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். உங்களை தான் பார்க்கணுன்னு நான் காத்துட்டு இருந்தேன், பார்த்துட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வேணும். எனக்கு வந்து நான் ஒரு தடவை கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கே கொங்கு ஈரோடு, அங்கே வந்து அந்த நாட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் எடுத்திருந்தேன். இந்த கிளாஸ் முடிக்கும் போது அந்த பையன் வந்து சொன்னான், சார் நீங்கள் எங்கள் கிளாஸ்க்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்துடுவீங்களா சார் அப்படின்னு கேட்டான். ஏப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டை நான் மறந்துடுவேன், இந்த சப்ஜெக்டை நீங்கள் நடத்துகிறத வச்சே என்னால் எழுதி ஜெயிக்க முடியும். இப்படி தான் சார் ஒரு 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 வாத்தியார் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னா. ஸோ அது வந்து இருக்கிற வாத்தியார் சரியில்லைன்றதுக்கு சொல்லலை, அது இல்லை அதனுடைய நோக்கம். அவங்க எதிர்பார்க்குற சில பாயிண்ட்ஸை இருக்கிற வாத்தியார்கள் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே கிரேட் டீச்சர்ஸாக மாறிடுவாங்க. நாமெல்லாம் போகிறதுன்றது பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறது, நாம் வந்து லைஃப் லாங்காக பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல அப்படின்றதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க சில பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிரேட் டீச்சர்ஸாக மாறுவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வந்து சொல்வேன். ஸோ ஃபீட்பேக் முதல்ல கேட்குறீங்களானே தெரில, கேட்டாலும் அதை எப்படி கேட்குறீங்கன்னு தெரில. சில பேர் கேட்குறதெல்லாம் ஃபீட்பேக்கை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கும். கிளாஸில் கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல்ஸ்லாம் என்னை கூப்பிடும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கிளாஸ் நல்லா இருந்ததா அப்படின்னா, நல்லா இருந்தது மேடம். இது பேர் ஃபீட்பேக் ஆகுது, இது மிரட்டல். இது மிரட்டல். நான் சொல்கிறதுக்கு நீ எஸ் சொல்லுன்னு முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் அவன் சொல்லுவான். சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து எனக்கு புரியவே இல்லை மிஸ், உனக்கு புரியாது, சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக இரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த லாங்குவேஜ் இருக்கிறவரை யூ கான் பி அ கிரேட் டீச்சர், யூ கேன் பி அ டீச்சர், தட்ஸ் இட். ஸோ now it's an important point, that is point number 2.
point number 2. That is an important point. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே gift ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே உங்களை வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, கிரேட் டீச்சர்ஸ் ரிசீவ் வாட் தே டூ கன்சிஸ்டன்ட்லி எஸ் அ கிஃப்ட். நீங்கள் குழந்தைங்க முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களே, அதை தான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த க்ரீன் டீ வந்து ரெகுலராக சாப்பிடுவேன், எங்கே போனாலுமே இது என் கூட இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன மோஸ்ட்டாக கிஃப்ட் வரும்னு நினைக்கிறீங்க? க்ரீன் டீ தான் வரும், க்ரீன் டீ பேக்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் தான் வந்து எனக்கு கிஃப்ட்ஸாக வரும். ஸோ வாட் யூ டூ கன்சிஸ்டன்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிஃப்டாக வரும். நீங்கள் கோபத்தையும் வேகத்தையும் நெகட்டிவாக பேசுகிறதையும் கம்பேரிசனையும் கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறது இதெல்லாம் வச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வரும். ஆஃப்கோர்ஸ் அன்ஐடென்டிஃபைட் சோர்ஸ்லேருந்து லெட்டராக வரும், ஃபோன் காலாக வரும், மெசேஜாக வரும். உங்களை கண்ணாமுன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி வரும். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவ் ஐ எம் ஜம்பிங் இன் டு தி லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் த ஒன் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன்றைக்கி வர என் கூட இருக்கிறதுல இந்த பாயிண்ட்டை வந்து நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். என்னோட டீச்சர்ஸ் அப்படின்னு யோசிச்சா இது வந்து திஸ் பாயிண்ட் ரியலி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து நிச்சயமாக இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். திஸ் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரோம். டீச்சர்ஸ் லிவ் இன்சைட் கிளாஸ் ரூம், கிரேட் டீச்சர்ஸ் லிவ் அவுட் சைட் கிளாஸ் ரூம். இது அவுட் சைட் திரும்ப மீனிங் இல்லை, இதுக்கான மீனிங் வேறு. டீச்சர்ன்றவங்க அந்த கிளாஸ் ரூமோட அவங்களோட இமேஜ் முடிஞ்சு போயிடும். கிளாஸ் ரூம் விட்டு வெளில வரும்போதே ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் கிளாஸ் ரூம் விட்டு வெளில வரும்போது ஓடி வருவான், ஆன்னு ஓடி வருவான். ஏன்னா அவனுக்கு ஐயோ சாமி அங்கே உட்காந்து எப்படி தான் உட்காந்துருந்தனோ அப்படின்ட்டு ஓடி வருவான். ஆனால் சில டீச்சர்ஸ், இப்போது எனக்கு என்ன வயசு இருக்கலாம், இந்த வயசு வரை இன்னும் என் சில டீச்சர்ஸ்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்காங்க. கங்கன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எனக்கு 11th அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன வாங்க ஜெயசேகரன் அப்படின்னு கூப்பிட்டார். அதுக்கு முன்னாடி வர எல்லா டீச்சர்ஸும் என்ன ஏய் இங்கே வா என்னடா பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தை என்கிட்ட கிரியேட் பண்ண இன்னைக்கு வர அந்த மரியாதையான வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. என்ன வார்த்தை அது? அவர் என்ன சொன்னார்? வாங்க ஜெயசேகரன் அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இஸ் வாஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட். அந்த வார்த்தையார் இன்னைக்கு வரை என் கூட இருக்கார். என்னுடைய வார்த்தைகளில் நான் வந்து அந்த ஒருத்தங்களை மதிக்கிறது அப்படின்றத அவர் அந்த ஒரு லைனில் கொண்டு வந்தார். ஸோ லைஃப் லாங்காக நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான், ஸ்டூடெண்ட் கூட ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் வந்து கிரேட் டீச்சர். இல்லைன்னா டீச்சர் 5 மணிக்கு கிளாஸ் முடியுது, 5 மணியோட அவங்கள மறந்துட்டா, நீங்கள் அவனை மறந்துட்டீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறான், பார்த்ததும் டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கான்றான், நீங்கள் வந்து தெரியலையேப்பான்றீங்க. அவனும் வந்து உங்களையும் எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு 2 பேரும் கடந்து போகிறீங்க. இதுக்கு பேர் கிரேட் டீச்சரா? முதல்ல இதுக்கு பேர் டீச்சரா? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் செகண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 2வது பேரண்ட். ஆக்சுவலாக யூ ஆர் அ செகண்ட் பேரண்ட். ஒரு வருஷம் அவங்க கூட இருந்துட்டு அதை வந்து எனக்கு ஞாபகம் இல்லையே, 1 நாள் 2 நாள் ட்ரைனிங், ஒரு 6 நாள் ட்ரைனிங்னா மறந்துட்டோன்றதே ஏதோ சொல்லலாம், அதுவே ஹியூஜ் இம்பேக்ட்லாம் இருக்கும். பட் ஒரு வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னா ஐ டோன்ட் அக்ரி. உங்களுக்கு 40 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைய மறப்பீங்களா? நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்து நீ என் குழந்தை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் 40 குழந்தை இருந்தால். ஸோ தட் இஸ் தி ஏரியா. ஸோ கிரேட் டீச்சர்ஸ், ஐ வாண்ட் டு கிரியேட் a society with great teachers. சரி, கிரேட் டீச்சர்ஸை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதானே நான் அடுத்து யோசிக்க முடியும். ஃபஸ்ட்டு எங்கள் சைடில் என்னுடைய ZNLP அகாடமியிலேருந்து ட்ரெயினர்ஸை உருவாக்கும் போது நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். These kind of trainers will change the world by changing themselves. எனக்கு வந்து என்னோட செட் ஆஃப் ட்ரெயினர்ஸ் வந்து அவங்க போய் ப்ரீச் பண்ணுறதை நான் விரும்பவே இல்லை.
அவங்க மாறணும், அதில் உலகம் மாறிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ட்ரெயினர்ஸை நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் டீச்சர்ஸ் கூடவோ அல்லது நீங்கள் டீச்சராகவோ இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் மாறுறதுல உலகம் எவ்வளோ மாறுது அதுதான் வேணும் எனக்கு. உலகத்தை மாற்றுறதுக்கெல்லாம் டீச்சர் வேண்டாம். டீச்சர் தன்னை மாற்றிக்கிறதுல உலகம் எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படின்ற டீச்சர் தான் எனக்கு வேணும். That is the kind of teacher I want to see in the society, which will impact 3-4 generations of children. ஒரு சில்ட்ரனில் 3-4 ஜெனரேஷன்ஸை வந்து அது பாதிக்கும். ஸோ அதனால் ஐ வாண்ட் யூ டு டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் நோட்ஸ். ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி வித் ஆல் ஆஃப் யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க, அதாவது 10 பாயிண்ட்லாம் கொடுத்தீங்க. அந்த டீச்சருக்கு இப்போ 10 பாயிண்ட் கொடுக்க முடியுமான்றத எமோஷ்னலாக யோசிச்சாதீங்க. முதல்ல வேற 10 சொல்லிட்டோம், இப்போ 10 சொல்ல முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னாலே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நான் ஜட்ஜ்மெண்டலாக நின்று அவங்களுக்கு ஒரு 10 கொடுத்தோம், இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த பாயிண்ட்லாம் இன்னும் அவங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சிம்பிள் லெசன் வந்து இங்கே எவ்வளோதான். சிம்பிள் லெசன் ஒன்று இருக்குது. என்னது? எக்ஸலண்ட் டீச்சர்ஸே இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, கிரேட் டீச்சரே இன்னும் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னா மற்ற டீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து இன்னும் பெரிய லெவலில் இந்த சொசைட்டிக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கலாம். நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்களுக்குள்ள, நீங்கள் டீச்சர்னால் உடனே டீச்சர்னு யோசிக்காதீங்க. இஃப் யூ ஆர் அ டாப் மேனேஜ்மெண்ட் பர்சன் இன் அ கம்பெனி, யூ ஆர் அ டீச்சர். If you run a company, you are a teacher. If you are in charge of a branch, you are a teacher. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்கள் டீச்சர் அப்படின்னா அந்த இடத்தினுடைய பொறுப்பை நீங்கள் எடுக்கிறப்ப அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் டீச்சராக மாறுறீங்க. ஸோ டீச்சர்னால் ஸ்கூலுக்குள்ள டீச்சர்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதனால் ஐ திங்க் ஐ ஹோப் யூ ஹவ் டேக்கன் த பாயிண்ட்ஸ். Thank you all. Thank you. It's been a wonderful time. Wonderful 50 days. Daily 1 hour. உங்கள் கூட வந்து நிறைய எனக்கு இன்னைக்கு பர்சனல் மெசேஜஸ் அண்ட் அந்த அணு போட்டிருந்த அந்த வீடியோவுக்கும் கீழே நீங்கள் நிறைய எழுதியிருந்தீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் கிஃப்ட் ஐ கேன் கலெக்ட் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் பர்டிகுலராக இந்த COVID-19 டைமில் எனக்கு நான் வந்து இன்னைக்கு கவனிச்சிங்களான்னு தெரில, ஃபேஸ்புக்கில் என்னுடைய கவர் ஃபோட்டோ வந்து எப்போவுமே அம்மா அப்பாவை தான் வச்சுருப்பேன். அது மாறவே மாறாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் இந்த 50 ப்ரோக்ராமோட போஸ்டர் வந்து அணு அவங்க பண்ணதை வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ தட் இஸ் த கிரெடிட் ஐ கிவ் இட் டு 5 PM live அண்ட் டு ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் அஸ், எல்லாருக்கும் நான் அதை கிரெடிட்டாக கொடுக்குறேன். அப்புறம் ஒரே ஒரு நல்ல செய்தியோடு நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா கிட்ட சொன்னேன், 50 நாளாக பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி 50வது நாள் பண்ணுறேன் அப்படின்றது சொன்னேன். அவங்களுக்கு தெரியும், ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியும். ஸோ 50 நாள் அப்படின்லாம் தெரியாது. 50 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. 50 நாள் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 50வது நாள் அப்படின்னு சொன்னேன். அந்த 50வது நாள் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அம்மா ப்ரெசன்ட் பண்ண டிஷர்ட் தான் இது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து COVID-19 அப்படின்னா நிச்சயமாக இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அம்மா கிட்ட இருந்து 50 நாள் நாம் இந்த மாதிரி ஒன்று கண்டினியூஸாக பண்ணியிருக்கோம்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவங்க ஒரு கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஃபார் மீ இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு அம்மாவுக்கு நான் இப்போவும் ஸ்டூடெண்ட் தானே. எவ்வளவு நான் வந்து என்ன எக்ஸலண்ட்டான பர்சனாக இருந்தாலும் அம்மாவை பொறுத்தளவு நான் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஸோ அதனால் அம்மா வந்து டீச்சர் ரோலில் இருந்து நமக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி. ஸோ ஐம் ரியலி ஃபீலிங் ஃபுல்ஃபில்ட். நாட் டுடே. நீங்கள் கொஞ்சம் அந்த 50வது நாள்னோடனே ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் மீ. 50 நாளும் நான் இப்படி தான் இருந்தேன். நாளைக்கு 51வது நாளும் நான் இப்படி தான் இருக்க போகிறேன். ஸோ ஃபார் மீ எவ்ரி டே இஸ் அ நியூ டே. எவ்ரி டே ஸ்டார்ட்ஸ் டிஃப்ரெண்ட், நாட் இன் கண்டினியூஷன் வித் மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு 51வது நாள்ன்றது நம்பருக்கு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நாளைக்கு லைவுக்கு வரும்போது எனக்கு அது ஃபஸ்ட் டே. தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க். ஸோ
Thank you all. It's been a wonderful, wonderful time with all of you, and I really, really um, happy to uh, be with all of you. So, yes, Uma Maheshwari, Ramji, heartfelt congratulations, sir. Very proud of you. Thank you, thank you. நீங்கள் ஒரு டஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இருக்கீங்க, இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ. ஸோ நீங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ ஷுர் ஐ வில் இந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறேன். ஐ எம் ஹேவிங் நெக்ஸ்ட் கிளாஸ் அஸ் வெல் 6:15. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி வெரி என்ன சொல்லலாம், ஒரு 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 யூ நீட் நோ எ கைண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு 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 ஃப்ரீக்வன்சியோடு நம்ம சேர்ந்து பயணிக்கும் போது நம்மளறியாமல் நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் வெளில வந்துகிட்டே இருக்கும். இப்போது ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி இன்ஆக்டிவாக ஒரு குரூப் இருந்ததுன்னு வைங்களேன், அஃப்கோர்ஸ் ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அது பிளட்லேயே இருக்குது. அது என்ன கூடவே பிறந்தது. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டீம் வந்து அந்த எனர்ஜி வந்த பிற்பாடு அந்த எல்லாரும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் போகும்போது எல்லாருடைய பெஸ்ட்டும் வந்து அன்கவர் ஆகும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் ஐ கேன் சே ஆன் ஆல் தீஸ் 50 days. Tomorrow it's another day, another live 51. Tomorrow as usual புக்கு நாம் தொடுறோம். ஸோ நாளைக்கு ஒரு புக்கு, அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் அது மாதிரி ஒன்று ஒன்றா போகலாம். ஐ திங்க் கோகிலா வள்ளிநாயகம் வந்து ஹவு டு ஃபைண்ட் பேஷன் அந்த மாதிரி ஒரு செஷன்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மேடம், அவங்க பேர் எனக்கு மறந்துடுச்சு, அடிக்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஷுர் ஐ வில் டேக் ஒன் பை ஒன் அண்ட் ஐ வில் டூ இட். ஸோ thank you all. It's been a wonderful time. Thank you. Yeah, sure. I will say to Mom also.